உண்மையாகவே ஒரு மனிதனை எப்படியெல்லாம் புண்படுத்தணுமோ, எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தணும்னு எல்லாருமே நிறைய பேர் வந்து அதை செஞ்சிட்டாங்க. சர்க்கார் என்ற ஒரு படத்தில் ஒரு பேனரை கிழிக்காமல் இருந்திருந்தால் இவங்க தான் திருப்பி வந்திருப்பாங்க. அந்த ஒரே ஒரு பேனர் தலைவர் சர்க்கார் பேனரை கிழிச்சதுனால தான் நீங்கள் விட்டுட்டு உக்காந்துட்டீங்க. அதை நீங்கள் கிழிக்காமல் இருந்திருந்தீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் தானே இருந்திருப்பீங்க அடுத்தாப்புல. நீங்கள் அந்த ஒரு பேனரை கிழிச்சதுனால தான் நீங்கள் இல்லை. எங்கள் அண்ணன் சிரிக்கிறார் பாருங்க, கரெக்டு தாண்டான்னு நினைக்கிற மாதிரி சிரிக்கிறார். ஏன் இப்படிலாம் சொல்கிறோம் அப்படின்னா, எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்கள் தலைவர் தளபதி, எங்களுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர் தான். எங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது. நானும் வந்து சட்டமன்ற உறுப்பினராக பாண்டிச்சேரியில் இருந்தேன் அப்படின்னா, நலத்திட்ட உதவிகள், இதேமாரி ஸ்வச் பாரத் திட்டம், குப்பை வாரம் திட்டம், அந்த இதெல்லாம் நானே தனியாக வண்டியெல்லாம் விட்டு தலைவர் பேரில் அப்பையும் அவருடைய ஃபோட்டோ காமிச்சு ஜெயிச்சு நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். அண்ணன் காலையில் சொன்னார், சரி அண்ணன், நான் அரசியல்வாதி இல்லை, ஆனால் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது அரசியல்னு அப்படின்னு சொன்னார். அரசியல் ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று தூய்மையான அரசியல், ஒன்று இப்படி தாண்டா இருக்குது இந்த அரசியல்ன்றது தான். அந்த மாதிரியான ஒரு தூய்மையான அரசியலை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். இன்றைக்கி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இன்றைக்கி ஒரு அமைச்சராக நான் இன்றைக்கி இருக்கிறேன். டி நகர் தொகுதியில் உண்மையாக சொல்கிறேன், 4 நாள் தான் போய் ஓட்டு கேட்டேன். அதுக்கப்புறம் மீதி நாள்லாம் தலைவரோடு நான் பிரச்சாரத்துக்கு அவர் கூட போயிடுவேன். சாயங்காலம் 7 மணிக்கு ஃப்ளைட் விட்டு இறங்குவோம், 8-8:15 போவேன். ஒரு மணி நேரம் பிரச்சாரம் பண்ணுவேன், வந்துடுவேன். அப்போ ஜீப்பில் ஏறி போகும்போதே பார்த்திங்கன்னா 10 மாடி 12 மாடி இருக்கும். அப்படியே ஒரு செல்ஃபோனை எடுத்துக்கின்னு அவங்களுடைய பேரனோ ஒரு பையனோ யாரோ தெரியாது காட்டுவாங்க. வயசான பாட்டி, ஒரு 70-75 வயசு இருக்கும். அவங்க வந்து வாயில் விசில, கண்டிப்பாக உனக்கு தான் ஓட்டு அப்படின்னு நான். அதனால் இந்த டி நகர் தொகுதி மக்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நான் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு கண்டிப்பாக எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 107 பேர் இங்கே இருக்கிறோம் அப்படின்னா, எங்களுக்கோசம் யாருக்கும் ஓட்டு போடல. எங்கள் தலைவர் தளபதிக்காக மட்டும்தான் ஓட்டு போட்டாங்க.